ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலின்னு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தவறாக மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எப்போதுமே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்கும். இந்த விளாக் போன வாரம் சண்டே ஈவினிங் மேலே எடுத்தது. நான் போன லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்னுடைய புது வீட்டில் வந்து கிச்சனுடைய செல்ஃப் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு பத்தலை அப்படின்றனால இந்த ரேக் ஒன்று வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே டெலிவரி ஆகிடுச்சு. அதை தான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே தனித்தனி ஸ்டாண்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாத்தையும் நம்ம தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதையும் செஞ்சு ஃபுல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து எல்லா திங்ஸையும் அதில் வந்து நான் அடுக்கி வச்சிட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து கிச்சன் நீட் ஆயிடுச்சு. சில்வர் பாத்திரங்கள் ஃபுல்லாமே அதிலே அடுக்கியாச்சு. நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் ஷோ படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்தியன் 2 தான் வந்து போயிருந்தோம். படம் பார்த்ததுலேருந்து ரஃபீக்கும் சஃபீக்கும் இந்தியன் தாத்தாவே மாறிட்டானுங்க. நீங்களும் இந்தியன் 2 பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.